வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 5/8/2026 தமிழக பட்ஜெட் 2026-2027 நிதியாண்டுக்கான 20 புதிய திட்டங்கள், சலுகைகள் மற்றும் முக்கியமான அறிவிப்புகள் வெளிவந்திருக்கிறது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட்டை தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்தார். அப்போது அவர் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். பெண்களின் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம், ஒரு பட்டுப்புடவை வழங்கப்படும். இதற்காக 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 15,414 பள்ளியில் பயிலக்கூடிய 15.14 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள். இதற்காக 710 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறைக்கு 2022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதேபோல மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாநிலம் முழுவதும் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் அமைப்பதற்கு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டுகளை உலக அரங்கத்திற்கு கொண்டு செல்ல தமிழ்நாடு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும். இதற்காக 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு 1,051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வெற்றி தமிழகம் என்ற பெயரில் தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்த இருக்கிறார்கள். பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. 10,000 அரசு பள்ளியில் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்காக 139 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் அமைக்க 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. 5,000 அரசு பள்ளியிலிருந்து கூடுதலாக 2,600 பள்ளிகளுக்கு டிஎன் ஸ்பார்க் விரிவுபடுத்தப்படும். 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹெல்மெட், குடிநீர் பாட்டில் வைக்கும் வசதிகள் கொண்ட சைக்கிள் வழங்கப்படும். இதற்காக 277 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பொது நூலகங்களை டிஜிட்டல் நூலகங்களாக மாற்றம் செய்ய 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் 2,000 கோடியில் வெற்றி மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்படும். சென்னை மாநகரின் அனைத்து நுகர்வோருக்கும் ஸ்மார்ட் மீட்டர்கள் வழங்கப்படும். மாநிலத்தில் பிற பகுதியில் 50 லட்சம் தொழில் வணிக நுகர்வோருக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டத்தில் நெல் சாகுபடியினை ஊக்குவிக்க குறுவை தொகுப்பு திட்டம் செயல்படுத்த 5.134 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு 14,984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். அனைத்து இ-சேவை மையங்களும் இ-சேவை 2.0 மேம்படுத்தப்படும். அதிவேக இணையதளம் மற்றும் கூடுதல் மக்கள் நல சேவைகள், நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்பாட் சேவைகள் 76 275 விரிவாக்கம் செய்யப்படும். செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகளை துறைக்கு 398 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். வீட்டுக்கூரை சூரிய மின் மானிய திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் சூரிய மின் பலகைக்கு ரூபாய் 1 லட்சம் வரை மானியம் வழங்க ரூபாய் 50 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. எரிசக்தி துறைக்கு 15,828 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறைக்கு 8,852 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குடிநீர், சாலைகள், கழிவுநீர், போக்குவரத்து, பசுமை மின் ஆளுமை ஒரே திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும். 2031ஆம் ஆண்டுக்குள் உலகத்தர நகரங்களை உருவாக்கும் இலக்கை அடைய 2,117 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர் துறைக்கு 1,678 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மைஹோம் திட்டம் சென்னை பெருநகரத்தில் அறிமுகம் செய்யப்படும். பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முறையில் 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படுகிறது. மாற்று பாலினத்தவருக்கு திறன் பயிற்சி, சுயதொழிலுக்கு மானியத்துடன் கடன் உதவி வழங்கப்படும். 5 மாவட்டங்களில்
அரண் தங்குமிடங்கள் அமைக்கப்படும். ரூபாய் 50,000 வரை சுயதொழில் வங்கிக் கடனுக்கு மானியம் வழங்கப்படும். 15 மாவட்டங்களில் குறுகிய கால தங்குமிட வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள், நூலகம், யோகா, தியானம், உள்ளரங்க விளையாட்டு வசதிகள் முதற்கட்டமாக 5 மாவட்டத்தில் நிறுவப்படும். 500 சிதிலமடைந்த அங்கன்வாடி மையங்களுக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்படும். குழந்தைகளின் பாதுகாப்பும் ஆரோக்கியமும் உறுதி செய்யும் முயற்சிகள் எடுக்கப்படும். பாதுகாப்பான குடிநீர், கழிப்பறை, மின்சார வசதிகள் உறுதி செய்யப்படும். மாணவிகளின் கல்வி இடைநிற்றலை தடுக்க ஊக்கத்தொகை வழங்கப்படும். மொத்தமாக 462.41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஹஜ் பயண மானியம் ரூபாய் 25,000 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும். கிறிஸ்தவ முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கத்துக்கு 1.05 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த புதிய அறிவிப்புகள், திட்டங்கள், முக்கிய சலுகைகள் சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.